EVP Trade and Convention Center, Chennai, the biggest event destination now open for booking with 8,000 plus parking. Contact 85258 திரு ரஜினி அவர்கள் மீண்டும் 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 தலைப்புச் செய்தியில் 96ல் அதுக்கு முன்னால இருந்தே தலைப்புச் செய்தியில் வரக்கூடியவர் சூப்பர் ஸ்டார். இப்போ மீண்டும் இன்னைக்கும் வந்திருக்கிறது ரஜினி நற்பணி மன்றத்திலிருந்து மக்கள் இயக்கத்திலிருந்து ஒரு ஒரு அறிவிக்கை வந்திருக்கிறது. திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்தை எங்கும் பயன்படுத்தக்கூடாது, பெயரையும் எங்கேயும் பயன்படுத்தக்கூடாது, அனுமதி இல்லாமல் கட்சியோ அமைப்போ இயக்கமோ பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு வந்திருக்கு. இதுக்கு ரெண்டு விஷயங்கள் நம்ம யோசிக்க முடியுது. எங்க பயன்படுத்துச்சு அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா, திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் அவர் வெளியிட்ட வீடியோவில் அவர் சூப்பர் ஸ்டாருடைய பெயரை பயன்படுத்தியிருந்தார். திரு அண்ணாமலை அவர்களும் அவருடைய வீடியோவில் பெயரை பயன்படுத்தியிருந்தார். அதை தாண்டி திரு அண்ணாமலை அவர்களை சுற்றி கட்டமைக்கப்படக்கூடிய இது அண்ணாமலை அவர்கள் இந்த கட்சியில் பாஜகலேருந்து வெளியே இந்த மீண்டும் தனி இயக்கம் தொடங்கலாம் அப்படின்ற அந்த விஷயம் வந்த போது அதில் திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆசீர்வாதத்தால் தான் ரஜினிகாந்த் அவர்கள் ஆதரவு தெரிவித்தான். ரஜினிகாந்த் அவர்கள் அண்ணாமலை அவர்களை நீங்கள் விஜயை தோற்கடிக்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் இறக்கி விடுறாரு தன்னை சிஷிய பிள்ளையாட்டம் அப்படின்னு பல யூக கதைகள் வந்தது. இப்போ சமீபத்தில் கூட திரு ரஜினிகாந்த் அவருடைய இளைய மருமகன் அண்ணாமலை அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண போறாரு, கட்சியில் சேர போறாரு, இப்படின்ற மாதிரிலாம் பல யூகங்கள் நின்றது. இப்போ ஒரு வீடியோ கூட வைரல் ஆச்சு. இன்னைக்கு பாஜகக்காரர்கள் பலர் கண்டனம் தெரிவிக்கிறார்கள். பாஜகன்ற கட்சியை உண்டு இல்லாமல் ஆக்க போறேன், இந்த ஏரியாவில் இல்லாமல் ஆக்க போறேன் அப்படின்னு திரு அண்ணாமலை அவர்கள் ஆதரவாளர்கள் நடத்தப்பட்ட கூட்டத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் போட்டோ போட்டிருக்கு. அந்த மேடையில இருந்து பாஜகன்ற கட்சியே இல்லாம போவ அப்படின்னு ஒருத்தர் பேசுறாரு. அதுக்கு திரு அஸ்வத்தாமனா சொல்றாரு, இப்படிதான் நீங்க பண்ணுவீங்களா, இது என்னது, இது அண்ணாமலை அண்ணா எங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரு அஸ்வத்தாமனா கூட சொல்லியிருக்காரு. இது போன்ற விஷயங்கள்லாம் இப்போ எங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது போட்டோ அப்படின்னு திரு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது அதிகமாக நடக்கக்கூடிய விஷயம். பல சந்தர்ப்பங்கள் நடந்திருக்கு, நம்ம பார்க்குறோம். பாஜக உட்பட பல கட்சிகள் பயன்படுத்தியிருக்காங்க. தமாக பயன்படுத்திருக்கு. தமாகவுக்கு 96ல் அவர் நேரடியாக ஆதரவு தெரிவித்தார் அந்த கூட்டணிக்கு. அதுக்கு பிறகே பல சந்தர்ப்பங்களில் சைக்கிள் சின்னம் வச்சிருந்தனால அண்ணாமலை சைக்கிள் அந்த பாட்டை போட்டுட்டு மாநிலம் முழுக்க பிரச்சாரம் பண்ணுவாங்க. இது நிறைய நடந்திருக்கு. தலைவருடைய பேரை மிஸ்யூஸ் பண்ணுறது, அப்யூஸ் பண்ணுறது மூணுமே வழக்கம். ஏன்னா அது மோஸ்ட் வாண்டட் நேம். அது பெரிய பிராண்ட். அது அதனால ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நிற்கும். நீங்கள் சொன்ன அந்த மேடையில் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது, ஆச்சரியமாக இருந்தது. யாருடைய உரிமையில் அவங்க தலைவருடைய படத்தை பயன்படுத்தினாங்க அப்படின்னு. பட் திரு அண்ணாமலை அவர்கள் எனக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம்லாம் சொல்லுவார் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க யாருன்னு தெரியல. பட் அவங்க அண்ணாமலை அவர்களுடைய படத்தை போட்டு அவங்களுக்காக தான் அந்த ஒரு கூட்டத்தை போட்டிருக்காங்க. ஒரு பெரும் கூட்டம் மாதிரி தெரியல, இருந்தால் சின்ன கூட்டமோ 4 பேரோ அதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். அதில் அலோவ் பண்ணக்கூடாது. ரஜினி ரசிகர் மன்றத்தினர் அவங்க இந்த மாதிரி அனுமதி இல்லாமல் எங்கேயாவது யாராவது பேரை பயன்படுத்தினாங்கன்னு அதை தடுக்கணும். அது அப்போ தான் சரி. நம்ம வெறும்னா தலைவர் ஒரு அறிக்கை விட்டாரு, அவர் அதனால் அப்படி போயிடணும், அப்படி சரி பண்ண முடியாது. திரு ராகவா லாரன்ஸோ திரு அண்ணாமலையோ அவர்கள் அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்த மாட்டாங்க. அவங்க அண்ணனுடைய அன்பை பெற்றவர்கள் அப்படிங்கிறதோடு நின்றுவாங்க. ஏன்னா அது உண்மைதான், அதில் மாற்றுக்கிறதுல. ராகவா லாரன்ஸை பிள்ளை மாதிரி தம்பி மாதிரி தான் பார்த்தாரு. அண்ணாமலை அவர்கள் மீது ரொம்ப பெரிய ஒரு அன்பு மரியாதையும் தலைவர் வச்சிருக்காருங்களா, அதில் ரெண்டும் குழப்பம் இல்லை. ஆனால் பொலிட்டிக்கலாக யூஸ் பண்ணும்போது தலைவர் விரும்புகிறது பொலிட்டிக்கலி நியூட்ரல் ரஜினி தான். அவர் விரும்புவது நான் கருணாநிதிக்கும் ஃப்ரெண்டு தான், ஜெயலலிதாவுக்கு ஃப்ரெண்டு தான், அப்படி தான் அவர் இருந்திருப்பார். அதனால் பிறகு ஸ்டாலின் வந்தபோதும் சரி, பிறகு எல்லா சந்தர்ப்பத்திலும் அப்படி தான் இருந்திருக்காருன்னு பார்க்குறோம் நம்ம. அதனால் இன்னைக்கு ஒரு அரசியல் சூழ்நிலை வந்திருக்குங்கனால அவருக்கு ஏற்கனவே அவருக்கு தன்னை சும்மா இழுத்து விட்றாங்கிறதுக்காக தான் அந்த எக்ஸ்ப்ளனேஷனுக்கான அந்த ப்ரெஸ் மீட்டே கொடுத்தார். திரும்ப இவர்கள் கொண்டு வரும்போது அது அவருக்கு தான் நற்பெருக்கு. அவருக்கு தேவைன்னு அவர் கிளம்பி நின்றுப்பார். அவருக்கு எதுக்கு சப்ஸ்டியூட், அவர் எதுக்கு இன்னொருத்தர் மூலமாக கொண்டு வந்து இருக்கணும்? அவருக்கு என்ன, அவர் நேரடியாக செய்யணும். உங்களுக்கு தெரியும், ரஜினிகாந்த் அவர்கள் எதையுமே மறைமுகமாக செய்யக்கூடிய அந்த ராஜதந்திரி கிடையாது. அவர் அரசியலுக்கு வராமல் போனதே அந்த ராஜேந்திரம் தெரியாதனால தான். ஏன்னா அவர் மூஞ்சிக்கு நேரம் பேசக்கூடியது ஏதோ அந்த நல்லதோ போலதோ. அப்படிங்கும்போது அவர் இன்னொருத்தர் மூலமாக இறக்கி விட்டு அரசியல் பண்ண வேண்டிய ராகவா லாரன்ஸ் நான் விஜய் கட்சிக்கு கடன் கொடுத்துட்டேன், அண்ணாமலையை விஜய்க்கு எதிராக கடன் கொடுத்தேன். ஜஸ்ட் இமேஜின். இதிலே லாஜிக் இருக்குதா? அவர் விஜயை தோற்கடிக்கணுங்கிறக்கா அண்ணாமலை இறக்கி விட்டார். சரி, அப்போ ராகவா லாரன்ஸை அண்ணாமலை கூட அனுப்பி விட்டுக்க வேண்டியதானே? ராகவா லாரன்ஸோட இதுக்கு விஜய் கூட அனுப்பி வைக்கிறாரு. ஸோ இது மாதிரி அவங்க அவதூறு சொல்கிறவங்கள்ட்டையே ஒரு லாஜிக் இருக்குதான்னு பார்த்தோம்னா அது இருக்காதுங்கிற நம்ம புரிஞ்சுக்கிறோம். தலைவருடைய பேரை பயன்படுத்தக்கூடாதுங்கிறது கமர்ஷியல் வேல்யூக்கு மட்டும் இல்லை, கோர்ட் ஆர்டர்னால் இதை சமாளிக்க முடியாது. ஒரு ரசிகர் மன்ற அறிக்கை பத்தாது. அதனால் தலைவரோட ரசிகர்களுடைய மாவட்டந்தோறும் எங்கேயாவது அவங்களோட பேரை பயன்படுத்தினாங்கன்னா இதை பயன்படுத்த முடியாதுங்க, அவங்க ஆத்தரைசேஷன் லெட்டர் வச்சுருக்கீங்களான்னு கேட்டால் தான் சரியாக இருக்கும். உங்களுக்கு நினைவில் இருக்கும், ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கலான்னு பேர் வச்சுருந்த பிளான் பண்ணியிருந்த போது அந்த கட்சிக்கு பேர் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணவரே தூத்துக்குடியில் ஒரு ஸ்டாலின் ஒருத்தர் இருக்கிறார். அவர் தலைவர் கட்சி ஆரம்பிக்கலன்னு சொன்னோடனே அவர் திமுகவுக்கு போயிட்டார். ஸோ அவர் திமுக காரராக தான் இருந்திருக்கிறார். தலைவர் ஆரம்பிக்கிறாருங்கும் போது நான் திமுக விட்டு இங்கே வர்றேன், எனக்கு இதான் முக்கியம் வர்றார். அவர் ஆரம்பிக்கலாம் திமுக போயிட்டார். அப்போ அவர் திமுக காரர் தான். இனிமேல் ரஜினி ரசிகர் மன்றத்தில் முன்னாள் ரஜினி ரசிகர் மன்றத்தில் இருந்தார், அவ்வளோதான். இப்போ நீங்கள் பெஞ்சமின் டிஎம்கேக்கு போயிட்டார். நாளையிலேருந்து பெஞ்சமின் டிஎம்கே காரர் தான். அவர் நேற்று வரைக்கும் ஏடிஎம்கே காரர். அதனால் ஓகே, நாளையிலேருந்து ஒரு டிஎம்கே காரர். அந்த இடத்துல கிளாரிட்டி இருக்கணும். ஸோ ரஜினிகாந்த் அவருடைய பெயரை பயன்படுத்தக்கூடாதுங்கிறது சரி. என அந்த பிராண்டை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூஸ் பண்ணுறதும் மிஸ்யூஸ் பண்ணுறதும் அப்யூஸ் பண்ணுறதும் அதிகமாகிட்டே போகுது.
அவர் வந்து கண்டுக்க மாட்டார் அப்படிங்கிறனாலே நிறைய பேர் ஆளாளுக்கு அந்த பெயர் எழுதிட்டு போறாங்க. அது வந்து விச் இஸ் நாட் அக்செப்டபிள். அது சரி அவர் அறிக்கை வெளியிட்டிருக்கு சரிதான். இதுல திரு ரஜினிகாந்த் அவர்கள் பேர் ஏன் இப்படி அடிபடுகிறது? அதுதானே முதல் விஷயமா வந்து நிற்கும். இதுல அதான் பேசிக்கலான விஷயம். பாஜக, பிராமணர்கள் அந்த கேட்டகரியில் தான் ரஜினிகாந்த் வருவார். அதாவது அவர் அடிச்சா அவரை யாரும் கேட்க மாட்டாங்க. அந்த கணக்கு தான். நீங்க வந்து பிராமணர்கள் நீங்க எவ்வளவு திட்டினாலும் யாரும் பேச மாட்டாங்க. நீங்க வந்து பாஜக எவ்வளவு திட்டினாலும் யாரும் பேச மாட்டாங்க. தலைவர் சொன்னாலும் யாரும் தாங்க மாட்டாங்க. அது பேசாம நமக்கு எதுக்கு கமலஹாசன் வந்து சண்டைக்கு வந்துருவாரா? எப்படிப்பா நீங்க அவரை சொல்ல போச்சு அப்படின்னு. விஜய் வந்துருவாரா? அஜித் யாருமே வர மாட்டாங்க. அது வந்து ஏன்னா அவர் வந்து அவ்வளோ பெரிய உயரம். அது வந்து இறைவன் கொடுத்தது. அவர் உழைச்சது. வேற ஒண்ணு அது வந்து ஏதோ லக்கில் அதிர்ஷ்டத்தில் ஓடி வந்தது. அது இறைவன் கொடுத்தது. அவர் கடுமையாக உழைச்சது. அதனால வந்தது. அப்போ வந்து அந்த அந்த நேம் வந்து ஒரு பெரிய பிராண்ட். அவர் பேரில் நீங்கள் வந்து தலைப்பு போட்டீங்க, பாட்டு போட்டீங்க, கம்பெனி ஆரம்பிச்சீங்க. உங்களுக்கு தெரியும்ல, சலூன் வரைக்கும் அவருடைய பேரில் இருக்கும். நீங்கள் எங்கே போனாலும் வந்து சூப்பர் ஸ்டார், ஸ்டார், ரஜினி எல்லாம் போட்டு ஃபோட்டோ போட்டு எல்லா இடத்துலையும் அந்த முகம் வந்து அவ்வளோ ஒரு கரிஸ்மேட்டிக் ஃபேஸ். அது வந்து அவ்வளோ பெரிய ஈர்ப்பு. அது வந்து நம்ம வந்து சமீப காலங்களில் வரலாற்றிலே பார்க்காத ஒரு விஷயம் சொல்லலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கமல் மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி, மோகன் மாதிரி சிகப்பா அழகா ஃபேரா அந்த மாதிரியான ஒரு காமன் மேன் தோற்றத்தில் வந்து ஒரு முதல் புரட்சி வந்து ரஜினிகாந்த் தான். அது வந்து ஃபர்ஸ்ட். அதுக்கு பிறகு விஜயகாந்த் வந்து முரளிந்து நிறைய வந்திருக்காங்க. ஒரு ஒரு காமன் மேனாவே வந்து நம்ம எல்லாருமே அதில் பெரிய சந்தோஷம் மக்களுக்கு என்ன கிடைச்சதுன்னா முதல்ல நம்மள மாதிரியே இருக்கிறாரு. அது வித் ஹியூஜ் எக்ஸ்ட்ரானரி ஸ்டைல். அப்போ வந்து அந்த பிராண்ட் வந்து ரொம்ப பெருசு அப்படிங்கிறனால அவங்க வந்து எல்லாருக்குமே ஆளாளுக்கு நம்மளை சொந்தப்படுத்துவாங்க. அது நல்ல விதங்களுக்காக பயன்படுத்தினா தலைவரும் சரி தான் சொல்லுவார். ரசிகர் மன்றத்தில் நிறைய பேர் வந்து தன்னிச்சையாகவே நிறைய விஷயங்கள் செய்வாங்க. ஒரு ரத்த தானம், ஒரு அன்னதானம், ஒரு கோயில் கூட அதுக்கெல்லாம் வந்து அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்கறதுல அவரும் அதை தடுக்கிறதுல பெருசாக பண்ணால் தடுப்பார். நேரத்தில் இப்போ வேலூரில் கூட ஒரு பெரிய நிகழ்ச்சி வந்து பிளான் பண்ணி சென்னையில் ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க. ரசிகர் மன்றத்தின் சார்பாக தான். அவர் கடைசி நேரத்தில் பாதியில் வந்து தடுத்துட்டார். அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த மாதிரி ஸோ அவர் வந்து எதுவும் பிரம்மாண்டமாக வேண்டாம் அவர் அமெரிக்கா பண்ணக்கூடாதுன்னு விரும்புகிறார். அவர் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சட்டிலாக இருக்கும். நம்ம வந்தோம், திரு அஜித் இன்னைக்கு இருக்கிறார்ல அதே தான் அவர். நம்ம வேலை என்னப்பா, படம் பண்ணோம், மக்கள் சந்தோஷப்பட்டாங்க, எல்லாரும் ஹாப்பி, நான் ஹாப்பி, ப்ரொடியூசர் ஹாப்பி, டைரக்டர் ஹாப்பி, ரசிகர்கள் ஹாப்பி, எல்லாரும் ஹாப்பி, ரொம்ப சந்தோஷங்கன்ட்டு போயிடலாம். நான் வந்து வேற ஒரு பேட்டில் சொன்னேன், தமிழ்நாட்டில் கலவரங்கள் இல்லாமல் இருப்பதற்கே ரஜினி போன்றவர்கள் முக்கியமான காரணம் அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு என்டர்டைன்மெண்ட் விஷயங்கள் இல்லை உள்ள நமக்கு வந்து ஒரு மனசில் ஏற்கனவே குடும்பத்திலையும் நாட்டிலையும் ஊர்லையும் இருக்கக்கூடிய பாரங்களை இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு தலைவர் படத்தை பார்த்தோமா, ஒரு பயங்கரமாக சிரிச்சுமா, ஸ்டைலாக ஜாலியாக ஹாப்பியாக வந்தோமான்ற மாதிரி இல்லைன்னா அந்த அவுட்லெட் சொல்லுவாங்களா, அது இல்லைன்னா பெரிய சேலஞ்ச் அப்படின்னு. அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப முக்கியமான கவனிக்குது. அப்போ அதனால இந்த பிராண்டை வந்து எல்லாரும் கேபிட்டலைஸ் பண்ண பார்க்குறாங்க. அது நல்ல விஷயங்களுக்காக இருந்தால் நம்ம வந்து வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். இது மாதிரியான பொலிட்டிக்கல் விஷயங்களும் போது அவர் ஏற்கனவே வந்து பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுத்தவர் அப்படிங்கிறனால அது தவிர்க்கப்பட வேண்டியதான் நினைக்கிறேன். ஹீ இஸ் ரைட். ஹீஸ் ரைட் அப்படின்னு சொல்றப்போ ரைட்டா என்ன நடக்கும் அப்படின்றப்போ ரைட் லீனிங்கான ரைட் முக்கியமான பார்ட்டியாக கூடிய பாஜக தமிழகத்தில் என்ன செய்கிறது, ரைட்டுக்கான ஸ்பேஸ் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குன்னு திருமாவளவன் அதிகமாக சொல்கிறார். அப்படி இருக்க ரைட்டான பாலிடிக்ஸை எடுக்கக்கூடிய ரைட் விங் ஐடியாலஜியாக இருக்கக்கூடிய பிஜேபி ரைட் மூவ்ஸை எடுக்குமான்ற கேள்வி வந்து நிற்கிறது. அப்போதான் திரு அமித்ஷா அவர்கள் தலைமையில் நடந்திருக்கக்கூடிய பிஜேபி தமிழ்நாடுடைய கோர் கமிட்டி டெல்லியில் கூட்டப்பட்டிருக்கிறது. நிதின் நபின் சேர்மன்ஷிப்ல நடந்திருக்கிறது. அமித்ஷா ஸ்பெஷல் இன்வைட்டியாக பங்கேற்றிருக்கிறார். அமித்ஷா அவர்களே பங்கேற்கக்கூடிய விஷயம் அப்படின்றது ஒரு பெரிய மேக்னிடியூட். டெல்லிக்கு அழைக்கப்பட்டு நிதின் நபின் தலைமையில் அமித்ஷா பங்கேற்க நடந்தது அப்படின்றது ஒரு பெரிய மெசேஜை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இது திரு அண்ணாமலை அவர்களுடைய கட்சியிலிருந்து வெளியேறிய விஷயத்திற்கான ஃபாலோ அவுட். அதற்கு பிறகான கட்சி எப்படி இருக்கு, நிறைய பேர் போறாங்க, சிலர்லாம் இருக்காங்க, சிலர் அதிருப்தியில் இருக்காங்க, கிளாரிட்டி இல்லை, இன்னும் ஒரு வருஷத்துக்கு லோக்கல் பாடி போச்சு அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கும்போது இந்த நடந்திருக்கு. இதுல திரு அமித்ஷா அவர்கள் சொன்ன விஷயம், வெஸ்ட் பெங்கால் எனக்கு முடிஞ்சிருச்சு, இனிமேல் எனக்கு வெஸ்ட் பெங்கால் ப்ராப்ளம் பிஜேபிக்கு இப்போதைக்கு கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் சைக்கிளில் திருப்பி வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு கூட வந்தாலும் நான் இனிமேல் எனக்கு கான்சென்ட் தமிழ்நாட்டில் எனக்கு எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பண்ணுறேன், என்ன எப்போ வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு திரு அமித்ஷா சொல்லியிருப்பதாக தகவல். நீங்களே கூட இதை சொல்லியிருக்கீங்க. சார்ஜ் எடுக்கிறாரா அமித்ஷா? தமிழ்நாட்டிற்கான பாஜக திட்டம் என்ன? நேற்று நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக பேசணும். நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவாக நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தோம். நம்ம வந்து இந்த கூட்டத்தில் கோர் கமிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உயர்மட்ட குழு கூட்டத்தில் என்ன நடந்துங்கிற சொல்லியிருந்தோம். அதில் வந்து நீங்கள் சொன்னது தான் ரொம்ப குறிப்பிட்டிருந்தார். நம்ம வந்து வானதி அம்மா பேட்டி எடுத்துருக்குறோம். அதுலேயுமே அவங்க வந்து அதை என்டார்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சொன்னது தான் சரி அப்படிங்கிற என்டார்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறோம். அப்போ வந்து திரு அமித்ஷா அவர்கள் களமிறங்குகிறார் அப்படிங்கிறது உண்மை. அவருக்கு வந்து வெஸ்ட் பெங்கால் வந்து இட்ஸ் நோ மோர் ஏ ப்ராப்ளம் நவ். ஏன்னா அவங்க வந்து மோர் தென் 200 எடுத்துட்டாங்க. அப்போ 200க்கு மேலே வந்துட்ட பிறகு அடுத்த தேர்தலுக்கான வெற்றியும் உத்தரவாதம் ஆயிடுது. அப்போ வந்து அதில் வந்து பெரிய ஃபாலுங்கிறது ஓலாவது. நீங்கள் வந்து மம்தா பானர்ஜிக்கே 3 தேர்தலுக்கு பிறகு தான் அந்த ஃபால் வந்துச்சுங்கிற பார்க்குறோம். அவங்க 2029 லோக்சபாவில் வேறு இன்னும் ஃபுல்லாக அடிக்க போகிறாங்க. அது மாதிரி நிறைய விஷயம். ஏன்னா டிஎம்சி வந்து எவ்வளோ நிலை குலைஞ்சிருக்குங்கிற நம்ம பார்க்குறோம். தமிழ்நாட்டில் அதிமுக நடக்கிற மாதிரி பெருசாக நடந்துருக்குன்னு பார்க்குறோம். அதனால் வந்து 2029 அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆயிடுச்சு அங்கே நம்ம பார்க்குறோம். அதனால் வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த இப்போ நடக்க போகிற 5 மாநில தேர்தல், யூபி உட்பட, பஞ்சாப் உட்பட மாநில தேர்தல் உட்பட
அடுத்தா நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கும் நான் கொஞ்சம் ஐ கேன் ஸ்பெண்ட் எக்ஸ்ட்ரா டைம் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். பல பேர் இங்கே தமிழ்நாட்டில் என்ன விமர்சனம் பண்ணுவாங்க, இந்த அகில இந்திய தலைமைக்கு தமிழ்நாட்டை பற்றி தெரியவே இல்லை, அவங்களுக்கு ஒரு ஐடியாவே கிடையாது, தமிழ்நாட்டை சரியாக புரிஞ்சுக்கல, நாங்கள்லாம் வேற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது வந்து அவங்களுக்கு டெல்லியில் வந்து பிஜேபிக்காரங்கள்ட்ட நான் நிறைய பேர்ட்ட பார்த்துருக்கேன். இங்கேருந்து யாராவது போய் சார் தமிழ்நாடு கொஞ்சம் வேறு மாதிரி அப்படின்னா முதல்ல அவங்களை கழிச்சு விட்டுறாங்க, இது சரி வராது அப்படின்னு. ஏன்னா அது தமிழ்நாடு இஸ் நோவே டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது அவங்களுடைய கோர் ஐடியாவே. நீங்கள் ஆர்எஸ்எஸ்லேருந்து வளர்ந்துருந்த பாஜக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஐடியா வந்து எல்லாமே வெல்லக்கூடிய இடங்கள் தான், முடியாத இடங்கள் இல்லை. ஒன்றே ஒன்று என்னென்னா அது சரியாக எல்லாமே காயின் ஆகணும், அலைன் ஆகணும், அவ்வளோதான். அந்த இடத்துல வந்து சில மிஸ்மேட்ச் இருக்கும், தலைவன் இருக்க மாட்டா, அப்படி ஐடியாலஜி இருக்காது, கீழே இருக்கா, அப்படி வெளியில் வந்து ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ் எமர்ஜ் ஆகிருக்கும். இந்த மாதிரி வேறு எக்ஸ்டர்னல் ரீசன்ஸ்னால இருக்குமே தவிர ஆஸ் அ பாஜகங்கிறது ஒரு மாநிலத்தை வளர முடியாத இடங்கள் கிடையாது. ஏன்னா நம்ம நார்த் ஈஸ்ட்டில் பார்த்துட்டோம், கேரளாவில் பார்த்துட்டு இருக்கிறோம், வெஸ்ட் பெங்கால் எல்லாம் எவ்ரிவேர் இட் இஸ் எக்ஸிஸ்டிங். அப்போ தமிழ்நாட்டில் மட்டும் முடியாதுன்னு சொல்லும்போது புதுச்சேரி வரைக்கும் வந்தாச்சு, கர்நாடகாவில் வந்தாச்சு, ஸோ வந்து ஆந்திராவில் அலையன்ஸ் பார்ட்டி வந்துச்சு, ஸோ எல்லா இடத்துலையும் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து இது முடியாதுங்கிறதுல அவங்க குழப்பமே கிடையாது, அவங்க தெளிவாக பண்ணிட முடியும்னு இருக்காங்க. ஸோ திரு அமித்ஷா அவர்கள் என்ன ஒன்லி திங் வந்து இப்போ எக்ஸ்ட்ரா கேர் வேணும், அவ்வளோதானே நான் பார்த்துன்னு சொல்லிட்டு டெல்லிக்கு பாஜகவுக்கு தமிழ்நாட்டை பற்றி தெரியுமா அப்படிங்கிறதுக்கு தெரியும்னு காட்டுறதுக்காக அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இது பத்தாது, இது வந்து ஒரு ப்ராமிஸ். இவங்க மேலே போயிருக்கக்கூடிய ஒரு 10-12 பேருக்கு வந்து ஓகே நம்ம வந்து அமித்ஷா பார்த்துக்கிறார். ஆனால் என்றைக்குமே பார்ட்டி எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னா அது வந்து ஒரு பிளைண்ட் பிலீஃபாக தான் இருக்கும். பார்ட்டி வந்து ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு செட்டப், அது வந்து ஒரு பிம்பம் தான், பார்ட்டியில் இருக்கிறவங்க தான் செய்யணும். அப்போ எப்பயுமே இந்த மேலே இருக்கிறவன் பார்த்துக்கலாம்னு சொல்லி உட்காந்துருந்தோம்னா அது கிடைக்காது. உங்களுக்கு தெரியும், திரு ஓபிஎஸ் அவர்கள் நல்ல உதாரணம். அவர் வந்து ஒரு தர்ம யுத்தம் பண்ணி மேலே இருக்கிற பார்த்துக்கலாம் நம்பி திரும்ப சேர்ந்து திரும்ப அமைச்சராகி திரும்ப வெளியே போய் இப்போ திரும்ப டிஎம்கேல போய் சேர்ந்து எவ்வளோ பெரிய குழப்பம். ஏன்னா அவர் கட்சியை வளர்க்கலை, அவரை வளர்க்கலை, அவர் எல்லாமே டெல்லி பார்த்துன்னு நினச்சார். அப்படி பார்க்க முடியாது. டெல்லி வந்து ஒரு எலிவேட் பண்ணி கொடுக்கும், ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்கும். டெல்லி ஃபுல்லாக தோளில் தூக்கிட்டு போக முடியாது. நீங்கள் வந்து 100 ரூபாய்க்கு உழைச்சிங்கன்னா நீங்கள் 1000 ரூபாய்க்கு உழைச்ச மாதிரி டெல்லி காட்டும், ஆம்பிளிஃபை பண்ணி காட்டும், அது ஒன்றும் குழப்பம் இல்லை. பட் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் தான் 12 எம்எல்ஏக்கு மேலே தேர்த்த முடியல நீங்கள் தர்ம யுத்தத்தின் பீரியட் போது. அப்போ அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அகில இந்திய தலைமை எல்லாமே பார்த்துன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கிறவங்க நினச்சிட்டாங்கன்னா திரும்ப தப்பு பண்ணுறாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே பலமுறை அண்ணாமலையோடைய வெளியேற்றம் அப்படிங்கிறது, அவர் வெளியேறினது அப்படிங்கிறது வந்து ஹியூஜ் லாஸ். நோபடி வில் டினை. நீங்கள் பாஜகவில் அண்ணாமலைக்கு ஆதரவாக பேசுகிறவர்களோ எதிராக பேசுகிறவர்களோ அது பேரிழப்பு என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்போ அதற்கான கவுண்டர் பாயிண்ட் என்ன, ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு யோசிக்காம திரும்பவும் எல்லாம் டெல்லி பார்த்துக்கணும், ஆல் இந்தியா பார்ட்டி, நம்ம ஸ்டேட் பார்ட்டி டெல்லி பார்த்துக்கணும், தட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் தம். அப்போ இங்கே இருக்கக்கூடியவர்கள் நம்ம என்ன செய்யணும்னு பார்க்கணும். அண்ட் இங்கே வந்து இப்போ ஒரு ஓவர் ஆயிலிங் ஒன்று தேவைப்படுது. நம்ம வந்து நீங்கள் ஃபால் அவுட்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துனீங்க, அது ஃபால் அவுட் தானா அப்படிங்கிறத வந்து நம்ம ஏதாவது ஒரு எலெக்ஷன் வந்தால் தான் தெரியும். ஃபாலோ அப் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். நம்ம வந்து பின்னாடி உள்ள ஓடிட்டு இருக்கிறதுல அவங்களுக்கு வந்து சரியாக வருமா இல்லை, ஓவர் ஆயிலிங் ஒன்று ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தேவைப்படுது. அப்படி பண்ணால் தான் கீழே வந்து என்ன கிரவுண்ட் லெவலில் வந்து வேற ஒரு ஃபீல் ஓடிட்டுருக்கு, நிர்வாகிகள் மத்தியில் வேற ஒரு டிஸ்கனெக்ஷன் வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். கீழே வந்து நிறைய பேர்கிட்ட பேசும்போது வந்து மேலே வேறு மாதிரி யோசிக்கிறாங்க, கீழே வேறு மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போ இது நான் ஏற்கனவே இந்த அதிமுகவில் சொன்னேன், அதிமுகலையாவது நிர்வாகிகளுக்குள்ள தான் அந்த பிரச்சனை. தொண்டர்கள் ஏடிஎம்கேக்காக காத்துட்டு இருக்காங்க, தொண்டர்கள் விரக்தியில் இருக்காங்க, நம்ம கட்சி இப்படி போயிடுச்சுன்னு உட்காந்துருக்காங்க. நிர்வாகிகளுக்கு உள்ளதான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அது பொதுச்செயலாளர் வந்து அடுத்த 2ஆம் 3ஆம் கட்ட நிர்வாகிகள் வரைக்கும். பிஜேபியை பொறுத்தளவுக்கு தொண்டர்களுக்கும் தலைமைக்குமே குவாலிஃபை ஒரு குவாரல் ஓடிட்டு இருக்கு. இவங்க வேற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏதாவது நிர்வாகிகள் எல்லாருமே ஒரு சைடு, நிர்வாகிகளில் வந்து வேற சைடு குழப்பம், நிர்வாகிகள் எல்லாம் ஒரு சைடில் இருக்கிறாங்க, தொண்டர்கள் பூரா வேற சைடில் இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல இந்த காயினேஜ் நடக்கலைன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு மெட்டீரியலைஸ். அப்போ வந்து அமித்ஷா சார்ஜ் எடுத்திருக்கிறது உண்மை, அமித்ஷாவால் மட்டுமே தனியாக எதுவும் செய்ய முடியாங்கிற புரிஞ்சுக்கணும். ஒரு நரேந்திர மோடிக்கே ஒரு அமித்ஷா தேவைப்படுறாரு, ஒரு அஜித் தோவல் தேவைப்படுறாரு, ஒரு நிர்மலா சீதாராமன் தேவைப்படுறாங்க, ஒரு அஸ்வினி வைஷ்ணவ் தேவைப்படுறாரு, ஒரு ஜெய்சங்கர் தேவைப்படுறாரு. அப்போ ஒரு டீம் இருந்தால் தான் அவராலே பெர்ஃபார்ம் பண்ண முடியுங்கிற நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு பிரான்ஸ் போகிறாரு பிரைம் மினிஸ்டர், நம்ம பேசிட்டு இருக்கும்போது பிரான்ஸ் போயிட்டு வந்து புதுசாக வந்து என்னங்க நீங்கள் என்ன வச்சிருக்கீங்க, நானும் ஃபார்ம் வச்சிருக்கேன் பாரு, எல்லாம் கம்ப்ளீட்டாக முன்னாடியே ப்ரிப்பேர்டாக எல்லாமே செய்யப்பட்டிருக்கும், கையெழுத்து போட்டு வருவார். அப்போ 2 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின 25 ஒப்பந்தங்கள் அன்னைக்கு தான் டிராஃப்ட் பண்ணிட்டு இருப்பாங்களான்னு. அப்போ யூ ஷுட் ஹேவ் ஏ ஹியூஜ் டீம் டு ஒர்க் ஃபார் யூ. அப்படி அதை செய்யாமல் நீங்கள் உட்கார்ந்து மேலிடத்தில் பார்த்துடுவாங்க, மேலிடத்தில் பார்த்தாங்கன்னா எகெயின் இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் தம். நிறைய திருப்பங்கள் நடந்து வருகிறது. அதிமுக, பாஜக, திமுக, தாவேக்கான்னு பல காய் நகர்த்தல்கள் நடந்து வருகிறது. என்னென்ன திருப்பங்கள், என்னென்ன விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சாணக்கியா அதை முந்தித்தரும். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.